நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 65. தேவயானியின் வருகையால் சர்மிஷ்டை அகம் குலைந்தது. அவள் முகத்தில், சொற்களில், நடையில் அனைத்திலும் வெளிப்பட்டது. சுழல் காற்று கலைத்த தாமரை போல என்று விரலி ஒருத்தி அகத்தளத்தில் அமர்ந்து அவளை நகையாடினாள். அப்போது அவள் அங்கே வர, அவள் அதே சொல்லொழுக்கில் பேச்சை மாற்றி, நீரலைகள் காற்று சென்றதுமே மீள்கின்றன, தாமரையோ மீழ்வதே இல்லை என்றாள். சர்மிஷ்டை வந்து அமர்ந்து, என்ன என்றாள். ஒரு பாடல் என்றாள் விரலி. பிரிவுக்கு பின் அனைத்தும் மீண்டு விடுகின்றன. தலைவன் வளர்த்த காலையும், அவன் பேணிய வேங்கை மரமும், அவன் அமரும் பீடமும், காதல் கொண்ட அவள் உள்ளம் மட்டும் மீளவே இல்லை என்று கவிஞர் சொல்கிறார். அவள் வெற்று விழிகளுடன், அப்படியா என்றாள். அவர்கள் விழி நோக்கி மென்னகை பரிமாறிக்கொண்டனர். எதையும் பயிலாது சிறுவீட்டு பெண் போல் இருந்தாள் சர்மிஷ்டை. இளமையிலேயே அவளுக்கு மொழியும் கலைகளும் கற்பிப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தான் விஷபர்வன். தென்குமரி முதல் பாரத வருஷத்தின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த மிகச்சிறந்த ஆசிரியர்களை கொணர்ந்து அரண்மனை வளாகத்திலேயே தங்க வைத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் அவர்கள் முறை வைத்து அரண்மனைக்கு வந்து சர்மிஷ்டைக்கு கலைகளும் காவியமும் நெறி நூல்களும் ஆட்சி முறைமையும் கற்பித்தனர். ஆனால் அவள் எதையுமே கற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொரு அறிவும் அவளுக்கு வெறும் செய்திகளாகவே சென்று சேர்ந்தது. ஒரு செய்தி பிறிதொரு செய்தியை அழித்தது. இளவரசி, இவை செய்திகள் அல்ல, மொழியில் பதிந்த நிலமும் வாழ்க்கையும் என்று உணர்க. மொழியிலிருந்து நிலமாகவும் வாழ்வாகவும் உயிர்ப்பித்தெடுத்து அதில் வாழுங்கள். கற்றவை அழியும், வாழ்ந்து அறிந்தவையே மெய்மை என தங்கும் என்றார் காவிய ஆசிரியரான ஸ்ருதசாகரம் அஷ்டகர். ஒவ்வொரு நெறியும் கண்ணீரால் குருதியால் கண்டடையப்பட்டது. பெருங்கருணையால் வகுக்கப்பட்டு வாளேந்திய சினத்தால் நிலைநிறுத்தப்படுவது. அவ்வுணர்வுகளாக நெறிகளை அறியாதவர்களுக்கு நெறிகள் வெறும் மொழி அலைகள் மட்டுமே. நெறியை மொழியாக அணுகுபவர் நெறியின்மையே சென்றடைவர் என்றார் காமரூபத்து ஆசிரியரான மகாபத்மர். அவள் சிறுமியைப் போல மலர்ந்த விழிகளுடன் மாறா புன்னகையுடன் அமர்ந்திருப்பாள். அப்புன்னகையால் அத்தனை அறிதல்களையும் அணை கட்டி இப்பால் நிறுத்தி விடுகிறீர்கள் இளவரசி என்றார் இலக்கண ஆசிரியரான தண்டகர். கல்வியால் சற்றேனும் வளர்பவரே கற்க முடியும் என்று இன்று அறிந்தேன். அடுத்த அடி வைத்த பின்னரே முந்தைய அடியை நாம் உண்மையில் புரிந்து கொள்கிறோம். திரும்பி நோக்கி அறிகையிலேயே அறிந்தவை செறிந்து அறிவென்றாகின்றன என்றார் முறைமைகள் கற்பித்த சாந்தர். இயல்பிலேயே பாடந்திறன் மட்டும் அவளுக்கு அமைந்திருந்தது. எனவே திருவிடத்தைச் சேர்ந்த பூர்ணர் கற்பித்த பண்களையும் பாடல்களையும் மட்டும் எளிதாக கற்றாள். அவற்றிலும் தேர்ச்சி என ஏதும் பெறவில்லை. உள்ளத்து உணர்வுகளை குரல் வழியாக வெளிப்படுத்தும் அடிப்படை பயிற்சிக்கு பின்னர் அவ்வெளிப்பாடுகளின் ஒவ்வொரு அலகையும் ஒரு வண்ணமென கொண்டு கலந்தும் மயங்கியும் அவற்றை வண்ண அடுக்குகளின் வெளியென்று ஆக்கும் திறன் நோக்கி செல்ல அவளால் இயலவில்லை. குயில் பாடுகிறது, அது குயில் பாட்டே என அன்றும் இன்றும் அப்படியே இருக்கிறது. மானுடனின் இசை ஒவ்வொரு கணமும் மாறுபடுகிறது. விழி அசைவுகளைப் போல ஒவ்வொருவரின் உருவையும் செலவையும் பதித்திருக்கிறது, கால் சுவடுகளைப் போல என்றார் பூர்ணர். இளவரசி, உணர்வுகளை நேரடியாக இசைப்பதே நாட்டுப்புற இசை. அதுவே இசையின் அடித்தளம். இசையின் ஒரு பகுதி குருதி போல, மூச்சு போல நம்முள் இருந்து ஊறுவது. ஆனால் பிறிதொரு பகுதி இக்காற்று போல, அப்பாறைகள் போல புறத்தே இலங்குவது. உள்ளிருப்பது புறமென்றாகி நின்றிருக்கும் விந்தையே இசை. புறம் திகழ்வது உள்ளமென ஆகும் மறுவிந்தையும் கூட என்றார் பூர்ணர். அவள் விழிவிரித்து நோக்கி அமர்ந்திருந்தாள். உங்கள் துயரங்களை எண்களாக்க முடியும் என்றால், கனவுகளை கோலப்புள்ளிகளாக இட முடியும் என்றால், பொங்கி எழும் உவகைகளை கற்களாக தொட்டு எடுத்து அடுக்கி வைக்க முடியும் என்றால், நீங்கள் இசையை நிகழ்த்துகிறீர்கள் என்றார் பூர்ணர். ஒவ்வொருவரும் தங்கள் துயரங்களையும் கனவுகளையும் உவகைகளையும் அதிலிட்டு நிறைத்து அறிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொன்றையும் உருக்கொள்ளச் செய்யும் அச்சு அது என்றார் பூர்ணர். மெல்லிய குரலில் சர்மிஷ்டை, என் உணர்வுகளுக்கு என் இசையில் இடமில்லையா என்று கேட்டாள். உண்டு, அதை தாங்கள் மட்டுமே அறிவீர்கள். இசை எவருடைய தனி உணர்வும் அல்ல, அது மானுடத்துக்குரியது.
என்றார் பூர்ணர். அன்று அவள் சுட்டு விரலால் தரையில் சிறு கோலங்களை எழுதியபடி தலை குனிந்து நெடுநேரம் அமர்ந்திருந்தாள். அவள் அடுத்த சொல் எடுப்பதற்காக ஆசிரியர் காத்திருந்தார். பின்னர் அவள் விழி தூக்கி, என்னால் இசையையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை ஆசிரியரே. இவ்வரண்மனையில் என்னை சூழ்ந்திருக்கும் அனைத்துமே நீங்கள் சொல்வதைப் போல எண்களும் புள்ளிகளும் கற்களும் தான். அலறல்களும் அழுகைகளும் நீள் மூச்சுக்களும் கூட வெளிவந்ததுமே இங்கு அவ்வாறு ஆகிவிடுகின்றன. எனக்கென எஞ்சியிருப்பது இந்த இசை மட்டுமே. அறைக்குள் கதவுகள் அனைத்தையும் மூடிக்கொண்டு எனக்கு நானே விசும்பி அழுவதைப் போன்றது அது. அதையும் நான் எழுந்துவிட வேண்டுமா என்றாள். மொழியில் கற்பிக்கப்பட்ட எதையும் மொழி கடந்து நோக்க அவளால் இயலவில்லை. 100 முறை அணியியல் கற்பிக்கப்பட்ட பின்னர் கூட மலர் மலர் என்றும் தேனீ தேனீ என்றும் அதன் மீட்டல் வெறும் ஓசை என்றுமே அவளுக்கு தெரிந்தது. ஒவ்வொன்றுக்கும் அடியில் உறைந்துள்ள ஒன்றை தொட்டு திறக்க தன்னால் இயலவில்லை என்று விரைவிலேயே உணர்ந்து கொண்டாள். ஒரு தேனீயை ஏன் யாழ் என்றும் பறக்கும் சுடர் என்றும் எண்ணிக்கொள்ள வேண்டும்? அது தேனீ என்றே இருந்தால் என்ன குறைந்துவிடப் போகிறது என்று அவள் கேட்டாள். 6 ஆண்டுகளாக அவளுக்கு காவியம் கற்பித்து கொண்டிருந்த அஷ்டகர் ஒரு கணம் அவளை நோக்கிய பின் சுவடிகளை மூடி கட்டி வைத்துவிட்டு, நன்று, முதல் கவிதை எழுதப்பட்ட நாள் முதல் கவிஞரிடம் கேட்கப்படும் கேள்வி இது. எக்கவிஞனும் இதற்கு நிலையான மறுமொழியை சொன்னதில்லை. ஏனென்றால் அவனும் அதே வினாவை தனக்குள் கேட்டுக்கொள்கிறான். இருந்தும் ஏன் அவன் கவிதை எழுதுகிறான் என்றால் அவன் கவிஞன் என்பதனால், அவனால் எழுதாமல் இருக்க இயலாதென்பதனால் என்றார். அவளுக்கு ஆடலும் அணிநடையும் கற்பிக்க வந்த கலிங்கத்து ஆட்டரான சீர்ஷர் உடலை உள்ளத்தால் அத்தனை இடுக்கிக் கொள்ள வேண்டியதில்லை இளவரசி. அஞ்சும் அன்னை குரங்கு தன் சவளை குட்டியை என உங்களை நீங்களே அத்தனை அள்ளி பற்றி இருக்கிறீர்கள். ஒரு கணம் கூட உங்கள் தோள்களில் தன்னுணர்வில்லாமல் இருந்ததில்லை. உடலை மறந்திருங்கள். இளஞ்சிறுமி என எப்படி மலர் தோட்டத்தில் பாய்ந்தோடினீர்களோ அப்படி இருங்கள் என்றார். நான் எப்போதும் அப்படி ஓடியதில்லை ஆசிரியரே என்றாள் சர்மிஷ்டை. என்றும் என்னுடன் சேடியரும் செவிலியரும் இருந்தனர். நான் அறிந்த முதற் பேச்சே நீ இளவரசி என்பதுதான். என்னை சூழ்ந்த விழிகளை உணராமல் துயின்றதே இல்லை. விழிகளை சூழ உணர்வதே கூட உடலை விடுதலை செய்தலாகும் என்றார் சேர்ஷர். விரலியரும் பாணினியரும் விழிநடுவே பிறந்து விழிசூழ் மேடைகளில் வாழ்கிறார்கள். விழிகளே உலகம், விழிகளே காலம், விழியென மலர்ந்ததே பிரம்மம். விழிகள் முன் நம் உச்சத்தை நிகழ்த்த வேண்டும் எனும் எண்ணமே நம்மை சிறகு கொள்ளச் செய்யும். அவள் என்னால் இயலாது என்றாள். ஆடல் என்பது உடலின் விடுதலை. விடுதலை கொள்கையிலேயே உடல் முற்றிலும் ஒத்திசைவை அடைகிறது என்றார் சீர்ஷர். சர்மிஷ்டை, விழிமுன் திகழ்வதற்கு அழகிய உடல் வேண்டும். என் உடலை எவ்விழிக்கும் முன்னும் தயக்கமின்றி முன்வைக்க என்னால் இயலவில்லை என்று விழி தாழ்த்தி சொன்னாள். என்னை நோக்கும் ஒவ்வொருவரும் பிரிதொருவரை நோக்குவதாக தோன்றுகிறது. என்னை அழைக்கும் ஒவ்வொரு குரலும் என்னை கடந்து பிரிதொருவரை நோக்கி செல்வதாக தோன்றுவதுதான் எனது துயர். நீ எதை அஞ்சுகிறாய்? மண்ணில் எவரிடமும் பணிய வேண்டியதில்லை நீ. எனினும் உன் உடல் எப்போதும் பணிந்திருப்பது ஏன் என்று எரிச்சலுடன் கேட்ட தன் அன்னையிடம் அவள் சொன்னாள். பொருந்தாத ஆடைகளை அணிந்திருப்பவர்களின் தயக்கம் தாங்கள் அறிந்தது. அன்னையே, பொருந்தாத உடலை அணிந்திருக்கிறேனோ என்று நான் உணர்கிறேன். அன்னை சினந்து, இது நீ பயிலும் பயனற்ற காவியங்களின் விளைவு. அவை அனைத்தும் சூதர்களின் வீண் கற்பனைகள். அவற்றிலுள்ள பெண்களின் அழகையும் ஆற்றலையும் உன்னுடன் ஒப்பிட்டுக் கொள்கிறாய். அவர்கள் மண்ணில் எப்போதும் வாழ்ந்ததில்லை என்றாள். அவள் சினத்துடன், வாழாதவர்களை பற்றியா இத்தனை காவியங்கள் எழுதப்பட்டுள்ளன? வெறும் கற்பனையா இத்தனை மக்கள் சொல் பிரிக்கி சித்தம் நெறித்து கொள்கிறார்கள் என்றாள். உனக்கு என்ன தெரியும்? தான் இருக்கும் உடலில், தான் வாழும் இல்லத்தில், தன் குடியில் நிறைந்து வாழ்பவர் எவருளர்? விரிந்து கடந்து செல்ல வேண்டும் என்ற கனவு அல்லவா மனிதர்களை ஆட்டி வைக்கிறது. ஆகவேதான் வீரர்கள், பேரழகிகள், விண்ணுலாவும் தேவர்கள் சொல்லில் எழுகிறார்கள். அவர்களைப் போல் ஆக வேண்டுமென்று இளமையில் எண்ணிக்கொள்வதில் பிழை இல்லை. இளமை முடிந்த பின்னும் அவ்வாறு ஆகவில்லையே என்று எண்ணி ஏங்குவது அறிவின்மை என்று அரசி சொன்னாள்.
காட்டுக்கனிகளில் சிறந்ததை உண்டு விதை பரப்பும் பறவைகள் போன்றவர்கள் சூதர் என்று சர்மிஷ்டை சொல்ல, இல்லை, அனைத்தையும் பொன்னாக்கிவிட முடியும் என்னும் கனவை மண்ணில் நிலைநிறுத்தும் பொய்யர்கள் என்றாள் அன்னை. சிறுமி போல தலையை அசைத்து சர்மிஷ்டை, க்ஷத்திரியர்கள் காவியங்கள் சொல்லும் அந்த அழகிய தோற்றமுடையவர்கள் என்று விரலி சொன்னாள். அவள் எங்கு கண்டாள்? அவ்வண்ணம் அவர்கள் அழகு கொண்டிருந்தாலும் கூட இன்று உன் தந்தையின் அரியணை முன் வந்து அவர் காலடியில் மணிமுடியை வைத்து வணங்கி வாழ்த்து பெற்று செல்லும் இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் வளரும் எந்த அழகியையும் சுட்டு விரல் சுட்டி காட்டி தன் மகளிரறைக்கு கொண்டு வர அவர் ஆணையிட முடியும். நோக்கு, பாரத வருஷத்தை ஆளும் எந்த சத்திரிய சக்கரவர்த்தி உனக்கு கணவனாக வேண்டுமென்று எண்ணுகிறாய்? அவனை இங்கு வரவழைக்கிறேன் என்றாள். தந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர் என் கை பற்றலாம். என் அழகையோ நல்லியல்பையோ விரும்பி வரமாட்டார் அல்லவா என்றாள் சர்மிஷ்டை. சினம் கொண்ட அன்னை, இப்பேச்சுக்களுக்கு மறுமொழி அளிக்க எனக்கு பொழுதில்லை. நீ பாரத வருஷத்தை ஆளும் ரிஷபர்வனின் மகள், கிரண்யபுரியின் இளவரசி. அதை உன்னுள் கூசிச் சுருங்கும் அச்சிறுமியிடம் ஒவ்வொரு நாளும் 100 முறை சொல். ஏதோ ஒரு சொல் அவள் சித்தத்தை அடையும் போது உன் தோள்களில் நிமிர்வு வரும், உன் தலை மேலெழும். அதுவரை இவ்வாறு சுவர் மடிப்பில் ஒண்டி ஓடும் எலி போலத்தான் இங்கு வாழ்வாய் என்ற பின் எழுந்து சென்றாள். உப்பரிகையில் நின்றபடி தொலைவில் வண்டியில் வந்து கொண்டிருந்த தேவயானியை முதலில் கண்டபோதே சர்மிஷ்டை தன்னுள் ஒரு திடுக்கிடலை உணர்ந்தாள். பின்னர் எங்கும் எச்சொல்லும் நிலை கொள்ளாத பதற்றத்தை அடைந்தாள். விரல் நுனிகள் அனைத்தும் குளிர்ந்து தளிர் முனைகள் என நடுங்கும் உவகையையும் அறிந்தாள். அருகே நின்ற தோழியிடம், காவியங்களில் வாழும் பெண்கள் பொய் என்று அன்னை சொன்னார். இதோ இவளை கண்ட பின் என்னவென்பார்? ஆம், நானும் அதையே எண்ணினேன். பெருங்காவியத்திலிருந்து எழுந்து வந்தது போல் இருக்கிறார்கள் என்றாள் அவள். அவை முற்றத்தில் தேவயானியின் உடலிலிருந்து தன் நோக்கை விலக்க அவளால் இயலவில்லை. கால் விரல்கள் முதல் தலைமயிர் சுருள் கற்றை வரை ஒவ்வொன்றிலும் முழுமை கூடிய ஓர் உருவம் அமையக்கூடுமா என்ன? முற்றிலும் நிகர்நிலை, முற்றிலும் ஒத்திசைவு. அழகென்பது பிரிதொன்றிலாமை. இது ஒன்றே இங்கெங்கும் என்று சித்தமுணரும் உச்சம். அந்த முனையிலிருந்து அவளை நோக்கும் உள்ளம் ஒரு கணமும் இறங்காதென்று தோன்றியது. துலாக்கோல் என முற்றிலும் நிகர் நின்ற தோள் அகல்வு, நடுவே அசைவில்லாத தலை நிமிர்வு. பிற பெண்களைப் போல் அவள் இடை குழையவில்லை, நடை ஊசலாடவில்லை. சீராக ஓடும் கண்ணுக்கு தெரியாத ஆறொன்றில் மிதந்து செல்பவளைப் போல நடந்தாள். அமர்கையில் ஒவ்வொரு பீடமும் அவளுக்கென்றே முன்னரே வடிவமைக்கப்பட்டது போல் இருந்தாள். எளிய இடையாடையும் பட்டு மேலாடையும் அணிந்திருந்தாள். அரண்மனையில் அணி சமைக்கும் பெண்கள் அவள் இடையாடைக்கும் மேலாடைக்கும் இடையே இருந்த அப்பொருத்தமின்மையை சுட்டி காட்டி நகைக்கக்கூடும். சீன பட்டாடைக்கு சற்றும் ஒவ்வாமல் காட்டு மலர்களை அணிந்திருந்தாள். ஆனால் ஒவ்வொன்றும் இயல்பாக அவளுடன் இணைந்து பிரிதொரு தோற்றத்தை அவள் கொள்ள முடியாதென்று எண்ண வைத்தன. அரண்மனை முகப்பில் அவள் இறங்குகையில், கூடத்தில் அரியணையில் நிமிர்ந்து அமர்ந்திருக்கையில் சூழ்ந்திருந்த அரசியரும் அரச குடி பெண்களும் அவளுக்கு பணிபுரிய வந்த எளிய சேடிகள் போல் தோன்றினர். வேறெங்கும் அமர்ந்ததில்லை என்பது போல் மையப்பீடத்தில் அமர்ந்து சுட்டு விரல் தொட்டு அருமணிகள் பதித்த நகைகளையும் நிகரற்ற விலை கொண்ட பட்டாடைகளையும் அவள் ஏற்றுக்கொண்ட போது முடிமன்னர் காலடியில் நிறுத்தும் கப்பங்களை பெறுபவள் போல் இருந்தாள். இயல்பாக அவற்றை கணக்கிட்டு அப்பால் திரும்புகையில் விழித்திறந்த நாள் முதல் பெருஞ்செல்வத்தில் விளையாடியவளாக தெரிந்தாள். ஒவ்வொரு சொல்லும் காவியங்களிலிருந்து அப்போது எழுந்து வந்தது போல் அவள் நாவில் பிறந்தது. ஒவ்வொரு தருணத்துக்கும் உகந்த வரி எழ வேண்டும் என்றால் எத்தனை கற்றிருப்பாள்! தேவயானி அரண்மனையை விட்டு நீங்கிய பின் தன் அரை மஞ்சத்தில் கால் மடித்தமர்ந்து அவளையே எண்ணிக்கொண்டிருந்த சர்மிஷ்டை அறியாது நெஞ்சு விம்மி ஒரு துளி கண்ணீர் விட்டாள். என்னடி என்று அறைக்குள் அமர்ந்து சேடியருக்கான ஆணைகளை ஓலைகளில் பொறித்து கொண்டிருந்த அவள் அன்னை கேட்டாள். ஒன்றுமில்லை என்றாள் சர்மிஷ்டை எழுந்து அவள் அருகே வந்து. சொல், என்ன என்றாள் அரசி. ஒன்றுமில்லை என்று அவள் எழப்போனாள். ஒன்றுமில்லை என்று அவள் எழப்போனாள். அவள் தோளில் கை வைத்து அழுத்தி, நான் அறிவேன், நீ அதை உன்வாயால் சொல் என்றாள். அவள் மேலும் 2 துளி கண்ணீர் வழிய தலை கவிழ்ந்தாள். அவள் தலையை மெல்ல வருடி, அவள் பேரரசிக்குரிய நிமிர்வு கொண்டிருக்கிறாள்.
அவள் முன் நீ எளிய பெண் போல் இருக்கிறாய். ஆனால் ஒன்று எண்ணிக்கொள், எவ்வண்ணம் இருப்பினும் அவள் அந்தணப் பெண். அந்தணர் ஒருவரையே அவள் மனங்கொள்ள வேண்டும். எப்படி உயர்ந்தாலும் பெரு வைதிகன் ஒருவனின் இடம் அமர்ந்து வேள்வி பந்தலில் தலைமை கொள்வதை மட்டுமே அவள் எட்ட முடியும். நீ பாரத வருஷத்தின் இளவரசி. பேரரசர்கள் உன் காலடியில் பணிவார்கள். உன் சொற்களுக்கென அசுர படைநிரைகள் காத்திருக்கின்றன. அவள் ஏதோ சொல்ல வாய் எடுக்க மறித்து, ஆம், நீ சொல்ல வருவது எனக்கு புரிகிறது என்றாள் அன்னை. அவள் அருகே நிற்கையில் நீ பொருந்தாத உரு கொண்டவளாக தோன்றுகிறாய் அல்லவா? அறிக இளையவளே, இப்புவியில் எவரும் எந்த செயலுக்கும் என பிறந்து வரவில்லை. பூண்ட உருவை நடித்து முழுமை செய்பவர்களே இங்குள்ளவர் அனைவரும். அரசி என்று அமர்க, அரசி என்று ஆகுக, அரசி என்றே அறியப்படுவாய் என்றாள். பின்னர் அவள் தோலை மெல்ல வருடி, பிரிதொரு வழியில் எண்ணிப்பார். உன் தந்தைக்கு சுக்கிரர் அமைந்தது போல் உனக்கு இவள் அமைந்திருக்கிறாள். இவளுடன் சென்று சேர். இவளிடம் இருந்தே நூலையும் நெறியையும் கலையையும் நீ ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது? நானா? எனக்கு எதுவுமே உள் நுழையவில்லை அன்னையே என்றாள் சர்மிஷ்டை. ஆம், ஏனென்றால் இதுவரை உனக்கு கற்பிக்கப்பட்ட அனைத்தும் வெறும் சொல் வடிவில், சொல்லுரைந்த நுண் வடிவில் இருந்தன. இன்று அவை ஒரு பெண் வடிவில் உன் முன் நின்றிருக்கின்றன. நீ ஆக வேண்டிய உருவம் அவளுடையது. அவளை நோக்கிச் செல், அவளாக முயல்க. அவ்வழியில் நீ எவ்வளவு முன்னகர்ந்தாலும் அவ்வளவுக்கு நன்மையே என்றாள் அன்னை. சற்று நேரம் எண்ணிய பின் மெல்ல கலைந்து சர்மிஷ்டை புன்னகைத்தாள். சர்மிஷ்டை 4 நாட்கள் தேவயானியை சென்று பார்ப்பதை பற்றி எண்ணி அவ்வெண்ணத்தை ஒத்தி போட்டு தன்னுடன் போராடிய பின் அப்போராட்டத்தால் சலிப்புற்று அதை கடக்கும் வழி சென்று பார்த்து விடுவதே என முடிவெடுத்தாள். அங்கே ஏதேனும் ஒன்று நிகழ்ந்து அவளை மேலும் சந்திக்காமல் இருக்கும்படி தன்னை ஆக்கும் என்றால், தன் வாழ்விலிருந்து அவள் உதிர்ந்து போக வழி அமையும் என்றால் நன்று என்று அவள் எண்ணினாள். எவரிடமும் சொல்லாமல் அணுக்கச்சேரியை மட்டும் அழைத்து கொண்டு தேவயானியின் குடில் தொகையை நோக்கிச் சென்றாள். மையக்குடிலின் கோபுரம் போன்ற கூரை தொலைவில் தெரிந்ததுமே அவள் கால் தளர்ந்தாள். தேரிலிருந்து இறங்காமலேயே திரும்பிவிடலாமா என எண்ணி அதை சொல்லென ஆக்காமல் தேர் தூணை பற்றியபடி நின்றாள். தேர் முற்றத்தில் இறங்கி குடில் முகப்பு நோக்கி நடக்கும்போது எதிரே குளிர் காற்று ஒன்று எழுந்து தன்னை பெண்ணுக்கு தள்ளுவதை உணர்ந்தாள். குடில் முற்றத்தில் மலர் செடிகளின் பழுத்த இலைகளை களைந்தபடி நின்றிருந்த சாயையை கண்டதும் முதலில் தேவயானே என எண்ணி உளம் அதிர்ந்தாள். அவள் அல்ல என மறுகணம் உணர்ந்தாலும் அந்த பதற்றம் உடலில் நீடித்தது. மெல்ல அருகணைந்து படிகளில் ஏறியதும் சாயை தலை தூக்கி நோக்கி புன்னகைத்து, வருக இளவரசி, தாங்கள் வருவீர்கள் என அரசி எதிர்பார்த்திருந்தார்கள் என்றாள். அவள் முற்றிலும் மாறிவிட்டிருப்பதை சர்மிஷ்டை உணர்ந்தாள். பேச்சும் நோக்கும் அசைவும் தேவயானியைப் போலவே இருந்தன. அவள் அத்தனை உயரமானவள் என்பதையும் அவள் தோள்களும் தேவயானியைப் போலவே திரண்டு அகன்றவை என்பதையும் அப்போதுதான் அத்தனை கூர்ந்து அவள் நோக்கினாள். உரு வந்து சேர்வது வரை நிழல் இங்கு காத்திருக்கிறது என எண்ணிக்கொண்டாள். தேவயானி எப்படி தன்னை எதிர்கொள்ளக்கூடும் என்று சர்மிஷ்டை கற்பனை செய்து கொண்டே வந்தாள். எளிய சிறுமி என்று இயல்பாக நடத்தக்கூடும். அறிவின்மையை நகையாடக்கூடும். அவள் தந்தையின் அரசு நிலையை எண்ணி சொல் கருதி உரையாடக்கூடும். அவளுக்குள் தேவயானி கதைகளின் அரக்கிகளைப் போல புது புது முகங்களுடன் எழுந்து வந்து கொண்டே இருந்தாள். படிகளை கடந்தபோது தன் எண்ணங்களின் எடை தாழாமல் அவள் நின்றுவிட்டாள். பின்னர் உள்ளே நுழைந்த போது கையில் ஏடுகளுடன் எதிரே வந்த தேவயானி அவளை நோக்கி புன்னகை செய்து வருக என்றாள். அவள் முறைமைச் சொல் ஏதேனும் சொல்ல வேண்டும் என எண்ணி அது எழாமல் வெறுமனே புன்னகைத்தபடி நின்றாள். தேவயானி அருகே வந்து அவள் கைகளை பற்றி கொண்டு வருக இளவரசி என அழைத்துச் சென்றாள். அவளுடன் அமர்ந்திருக்கையில் அவளை வெறுமனே நோக்கி கொண்டிருப்பதை மட்டுமே அவளால் செய்ய முடிந்தது. அவ்வாறு கைகள் எழ வேண்டும் என்றால் தோள்கள் அத்தனை திரண்டிருக்க வேண்டும். தோள் அத்தனை திரண்டும் பெண்மை தோன்ற வேண்டும் என்றால் இடை அவ்வளவு சிறுத்து இறுகி இருக்க வேண்டும். குரல் ஓங்கும் போதும் இனிமை குறையாதிருக்க வேண்டும் என்றால் அதற்கு பேரியாழின் ஆழ்ந்த கார்வை இருக்க வேண்டும். நேர் நோக்கு திகழ்கையிலும் விழியழகு வேண்டும் என்றால் இமைகள் இதழ்களாக விரிய மாமலர்கள் போல் இருக்க வேண்டும் கண்கள். என்ன நோக்குகிறாய் என்று அவள் இயல்பாக கேட்டபோது சர்மிஷ்டை உளம் பொங்க தலை கவிழ்ந்தாள்.
ஒன்றுமில்லை என தலை அசைத்தாள். ஏன் அஞ்சுகிறாய் என்று மீண்டும் தேவயானி கேட்டாள். இந்த ஆடையில் அழகாக இருக்கிறீர்கள் என்றாள் சர்மிஷ்டை. தேவயானி சிரித்து, இது சாயையின் தெரிவு என்றாள். எல்லா ஆடையும் உங்களுக்கு அழகே என்றாள் சர்மிஷ்டை. தேவயானி அதற்கும் உரக்க நகைத்தாள். நீ என்ன கற்கிறாய் இப்போது என சுவடிகளை கட்டி வைத்தபடி தேவயானி கேட்டாள். நாளும் கல்விதான், எதுவும் என்னுள் நுழைவதில்லை என்றாள் சர்மிஷ்டை. கற்றவற்றை பற்றி உன் கருத்தை உருவாக்கிக்கொள். உன்னுள் முளைத்தவையே உன்னில் வளர முடியும் என்றாள் தேவயானி. சர்மிஷ்டை வெறுமனே தலை கவிழ்ந்து புன்னகை புரிந்தாள். அவள் தொடையை எட்டி மெல்ல அடித்து, என்ன நகைப்பு என்றாள் தேவயானி. ஒவ்வொரு நாளும் காலையிலேயே சர்மிஷ்டை தேவயானியின் குடிலுக்கு வந்தாள். அவளுடன் சேர்ந்து சுக்ரரின் வகுப்புகளில் அமர்ந்து விழிகள் விரிய கேட்டுக்கொண்டிருந்தாள். திரும்பி வரும்போது எளிய ஐயங்களை கேட்டு தேவயானியை நகைக்கச் செய்தாள். அன்னைத்தன்மை கொண்ட இளிவரலுடன் மட்டுமே அவளை தேவயானி அணுகினாள். அவள் பேசுவதை கண்களில் சிரிப்புடன் கேட்டு மெல்லிய பகடியுடன் மறுமொழி சொன்னாள். அதை கடந்து ஒரு சொல்லும் அவளிடம் சொல்லிவிட முடியாதென்று உணர்ந்தபோது சர்மிஷ்டை தன்னை அவ்வாறே ஆக்கி கொண்டாள். மழலை பேசவும் சினுங்கவும் ஊடவும் சிரித்து விளையாடவும் தொடங்கினாள். வேண்டுமென்றே பிழையான வினாக்களை கேட்டாள். புரிந்து கொண்டவற்றையும் கூட புரியவில்லை என நடித்தாள். பேதையாகும் தோறும் தேவயானியை மேலும் அணுக முடியும் என்று கண்டு மேலும் மேலும் என தன்னை அவ்வாறு ஆக்கி கொண்டே இருந்தாள். அவளைப் போலவே சாயையும் சர்மிஷ்டையை குழவி என நடத்தலானாள். நீராடச் செல்கையில் அவள் இருவரின் ஆடைகளையும் தூக்கி கொண்டு சென்றாள். மரக்கிளைகளில் ஏறி குழலில் பூசுவதற்கான மலர்களை சாயை உலுக்கி இடும்போது கீழே ஓடி ஓடி பொறுக்கி சேர்த்தாள். மேனையில் மலர் விழ கூசிச் சிரித்து கை விரித்து மழையாடினாள். என்ன செய்கிறாய், மலர் சேர்க்கச் சொன்னால் என சாயை அவளை அதட்டினாள். நீரில் பாய்ந்து மறுகரை நோக்கிச் சென்று மண்ணில் காலூன்றாமல் திரும்பி வந்து இங்கும் காலூன்றாமல் மீண்டும் திரும்பி 7 முறை ஒழுக்கு முறித்து கடந்து தேவயானி திரும்பி வந்தபோது கைத்தட்டி கூச்சலிட்டு சிரித்தபடி குதித்தாள். இறங்கு என்றாள் தேவயானி. ஐயோ, எனக்கு நீச்சலே தெரியாது என்றாள் சர்மிஷ்டை. இறங்கு இறங்கு, நான் சொல்லித் தருகிறேன் என்றாள் தேவயானி. இல்லை இல்லை என சர்மிஷ்டை விலகி ஓட, அவளை பிடி என்று தேவயானி கை நீட்டி கூவினாள். அவள் ஓடி புல் தடுக்கி விழ சாயை அவளை பற்றி அப்படியே தூக்கி கொண்டு வந்து நீரில் வீசினாள். மூச்சு பதற கை கால்கள் வீசி உதறிக்கொள்ள நீரில் மூழ்கி மூழ்கி அவள் எழுந்தபோது தேவயானி பாய்ந்து அவள் அருகே வந்து வயிற்றில் கை வைத்து மெல்ல உந்தினாள். நீர் அவள் கை கால்களை ஏந்தி கொண்டது. அவள் கை கால்கள் வீசியும் அரைந்தும் நீரில் துடித்தன. பாசி மணத்துடன் நீர் வாய்க்குள்ளும் மூக்கினுள்ளும் சென்றது. பின்னர் கைகள் ஓர் ஒத்திசைவை உணர்ந்தன. கால்களுடன் அந்த ஒத்திசைவு இணைந்து கொண்ட போது அவளுக்குள் இருந்த ஒன்று அந்த ஒத்திசைவை தன்னுடன் அடையாளம் கண்டது. அவள் நீந்தி கொண்டிருப்பதை அப்போதுதான் உணர்ந்தாள். தேவயானி தன் கையை எடுத்திருப்பதை உணர்ந்ததும் அஞ்சி மூழ்கினாள். உடனே கால்களால் நீரை உதைத்து எம்பி கை வீசி நீந்தலானாள். தேஞ்சிட்டு போல பறந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தாள். வாழ்க்கையில் பிறிதெப்போதும் அத்தகைய விடுதலையை அவள் உணர்ந்ததில்லை. கரையில் ஏறி நின்ற தேவயானி, மேலே வா, பொழுதாகிறது என்றாள். அவள் நீரை ஒளியாக உமிழ்ந்து இதோ என்றாள். வாடி என தேவயானி கூவினாள். இதோ என்ற பின் மூழ்கி அப்பால் எழுந்தாள் சர்மிஷ்டை. தேவயானி கரையில் சுற்றும் நோக்கி காய்ந்த நெற்றுக்களை பொறுக்கி அவள் மேல் எறிந்தாள். அவள் சிரித்தபடி மூழ்கி மூழ்கி விலகினாள். மீன் போல எம்பி தாவினாள். சாயை நீரில் பாய்ந்து அவளை நோக்கி வர சிரித்தபடி அவள் விலகிச் சென்றாள். சாயை பெரிய கைகளை வீசி அவளை துரத்தி பிடித்து அவள் குழல் பற்றி இழுத்து கரை நோக்கி நீந்தினாள். நானே வருகிறேன் என்று சர்மிஷ்டை கூவினாள். இருவரும் கரை நோக்கி நீந்திய போது சாயையின் கை சுழற்சியும் கால் அலைவும் போலவே அவளுடையனவும் இருந்தன. சீராக நீரை முறித்து வந்து தாழ்ந்த புன்னை மரக்கிளைகளை பற்றி தொற்றி மேலேறினார்கள். உடலோடு ஒட்டிய ஆடைகளை கையால் நீவி நீர் களைந்தபடி சர்மிஷ்டை, நான் நீந்துவேன் என நினைத்ததே இல்லை என்றாள். என் உடல் நீந்துவதற்குரியதல்ல என்றார்கள். தேவயானி, மானுடருக்கு நீந்த தெரியும், மொழியால் தான் நாம் மூழ்குகிறோம் என்று எந்தை சொல்வதுண்டு.
நம்மை 3 காலங்களிலும் 2 வெளிகளிலுமாக சிதறடித்து கொண்டே இருக்கும் மொழியை விட்டு விட்டால் நம் உடல் ஒத்திசைவு கொள்கிறது. நீந்தி விடலாம் என்றாள். சர்மிஷ்டை நீந்தும் போது தன்னுள் சொற்கள் இருந்தனவா என எண்ணி நோக்கினாள். சொல்லின்மையில் திளைத்தது போல் தோன்றியது. சொற்களின் அலைகளில் ஆடியது போலவும் இருந்தது. உவகையுடன் மூச்செறிந்து கைகளால் நெஞ்சை அழுத்தி வானம் பெருகி ஓடிக்கொண்டிருந்த ஆற்றை நோக்கியபடி, நான் இதை போல விடுதலையை உணர்ந்ததே இல்லை என்றாள் சர்மிஷ்டை. மாமலர் 65வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.